இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அதாவது எப்படி சொல்லணும்னு தெரியலமா, ஆனா இந்த பிரச்சனைய உன்னால மட்டும் தான் முடிக்க முடியும்னு தோணுது. சொல்லுங்க அங்கிள். ராமன் சீதைக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ககனுக்கும் பூமிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? அதுவும் முக்கியமா அவங்க 2 பேருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவங்க 2 பேருக்கும் தெரியாம எப்படி பண்ண முடியும்? ஏன் ககனுக்கு பூமிய பிடிக்காதா? அவனுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும்மா. அப்படி இருக்கும்போது சொல்லியே கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல. பூமிய ககனுக்கு பிடிக்கும் தாமா, ஆனா சரச்சந்திராவோட பொண்ணு பூமினா அவனுக்கு பிடிக்காது. அப்பா செஞ்ச தப்புக்கு பொண்ணை விலக்கி வைக்கணும்னு பாக்குறான் அவன். சரியா போச்சு. அப்பா செஞ்ச தப்புக்காக கோவத்துல பொண்ணை விளக்குறது என்ன நியாயம்? நீங்க சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். என்ன பண்ணலாம்? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. யோசிப்போம். என்ன பண்றது? ஒரு நிமிஷம் இருங்க அங்கிள். ஏன் சொல்றேன்னா, என் நண்பன் சரத்துக்கு இப்போ உடல் நிலை சரியில்லை, கோமால இருக்கான். அவன் சீக்கிரமா குணமாகணும்னா இந்த தெய்வத்தின் அனுக்கிரகம் இருக்கணும். அம்மா பூமி, உன் பிரார்த்தனையோட இந்த விழால பங்கேற்று பண்டிதருக்கு பூக்களையும் பழங்களையும் அக்ஷதையையும் உன் கையால எடுத்து கொடுமா. பூமி போ, போமா. ஆபதாம் அபகர்தாரம் தாதாரம். அந்த தேங்காய் எடுத்து கொடுமா. லோகாபி அந்த தேங்காய் தான். லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். அர்த்தானாம் அர்த்திகந்தாரம் பீதானாம் பீதிநாசனம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதே நமः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. சுவாமிக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்துடுச்சு. ஆனா ககனுக்கும் பூமிக்கும் கல்யாணம் பண்ண நினைச்சோமே, அதை எப்படி பண்றது? இதோட சக்தி இல்ல. தாயத்துக்கு இது சக்தி வாய்ந்தது. ஏன்னா சாமி பூஜையில இருந்தது. இதுக்குள்ள நான் தாலிய வச்சிருந்தேன். ராமா, என்ன சொல்ற நீ? ஆமாமா, இந்த தாயத்தை மட்டும் ககன் கையால பூமி கழுத்துல கட்ட வச்சுட்டா கல்யாணம் முடிஞ்சிரும்ல. எக்ஸலண்ட் ஐடியா ராமா. ஐடியாலாம் நல்லதா இருக்கு, ஆனா இது எப்படி பண்ண போறோம்? ககன் கிட்ட தாயத்தை பத்தின விஷயம் சொல்லணும்ல. ஒருவேளை நான் அதை சொல்லணும்னா அவன் என் முகத்தை பார்க்கவே விரும்ப மாட்டான். அந்த வேலைய என்ன செய்ய சொன்னா என்னால சத்தியமா முடியாது. ஏன் சாரதா? ஏன்னா எந்த மகனா இருந்தாலும் தாயை கண்மூடித்தனமா நம்புவான். காதலிக்கிற ஜோடி தானே ஒன்னா சேர்க்க போறீங்க. உண்மைதான் தம்பி, ஆனா என்னால இத செய்ய முடியாது. இதுல தாலி இருக்கிற விஷயம் நம்மள தவிர வேற யாருக்கும் தெரியாதுல்ல. யாருக்கு தெரியலனாலும் எனக்கு தெரியும்லம்மா. எல்லாம் தெரிஞ்சே இந்த காரியத்தை செய்ய ஒரு தாயா என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது.
பூமி, ஓ நல்லதுக்காக தான் சொல்றேன். என் கூட வா. உன் கழுத்துல ககன் தாயத்து கட்டுவாரு. அவர் இதெல்லாம் எதுவுமே நம்ப மாட்டாரு. அவர்கிட்ட எவ்வளவு சொன்னாலும் கேட்கவும் மாட்டாரு. அதான் நான் இருக்கேன்ல, நீ என் கூட வா. ம்? தம்பி, இந்தாப்பா. தாமதப்படுத்தாதப்பா. நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லையா? போங்க தம்பி. என்ன சொல்றீங்க? எல்லாரும் அதுல தாலி இருக்குன்னு சொன்னாங்களே. இல்ல, அந்த தாலியை நான் எடுத்துட்டேன். யாரா இருந்தாலும் இங்க என்ன முயற்சி பண்ணாலும் விருப்பம் இல்லாத கல்யாணம் இங்க நடக்காது. ககன், நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், இந்த மாதிரி கல்யாணம் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. யாரு பிளான் போட்டாலும் என்ன பண்ணாலும் சரி, கல்யாணங்கிறது பெத்தவங்களோட விருப்பப்படி தான் நடக்கணும். கோமால இருக்கிற என் நண்பன் சரத்சந்திராவுக்கு சுயநினைவு திரும்பினதுக்கு அப்புறம் அவனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கணும்.